வணக்கம் சார். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷின் உடைய புகாரை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்வதற்காக அந்த மிஷினை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மிஷினுடைய செயல்பாடு என்னென்னா, சுவிட்சியை போட்ட உடனே பிபி சவுண்டு வருது, லைட் எரியுது, உங்களை ஒரு போட்டோ வேறு எடுத்துடுது. அந்த சிஸ்டத்தை தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை செய்திருக்குது. இந்த மிஷினுடைய செயல்பாடை ஏற்கனவே ஓட்டு மிஷின் இருக்குது, இதை எதுக்குங்க நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எத்தனையோ மாணவ சமுதாயம், பொதுமக்கள் இவங்கெல்லாம் என்னை கேட்டாங்க. ஒரு ஓட்டு மிஷினுடைய குற்றம் 16 வகையில் நடக்குது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அது மாதிரி மிஷினுகளை உருவாக்கி அதை உங்களுக்கு சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி செய்யாமல் இந்த ஓட்டு மிஷினில் குற்றங்கள் நடக்கும் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆகையினால் அந்த ஓட்டு போடும் மிஷினில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய கம்ப்யூட்டர் மிஷினில் இல்லாத சிஸ்டத்தை ஒரு எளிமையான முறையில் புதுமையான வகையில் உருவாக்கி இருக்கிறது இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த மிஷினை பார்த்து தானே இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் ஓட்டு போடும் எந்திரத்தில் ஓட்டு பார்வையாளர் இருப்பாங்க, நோட்டை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிக்சர் டிப் வச்சுருக்குது இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு போடக்கூடிய கம்ப்யூட்டர் மிஷினில். அவங்க சுவிட்சை அமுக்கும் போது லைட்டு எரியுது, பிபி சவுண்டும் வருது, உங்களை ஒரு போட்டோ வேறு எடுத்துருது இந்த மிஷின். ஆனால் ஏற்கனவே இருக்கிற மிஷினில் இந்த டெக்னாலஜி இல்லை. அதில் அந்த ஓட்டு போடும் மிஷினில் நான் இது மாதிரி செய்ததுனால இது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இப்படி செய்தாலும் இதுலேயும் ஊழல் பண்ண முடியும், அந்த கம்ப்யூட்டர் மிஷின்லேயும் ஊழல் பண்ண முடியும். இந்த ஊழலை நிரூபிப்பதற்கு தான் இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை உருவாக்கியிருக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷின் மூலமாக படிக்காத பாமரர்கள், அறிவியல் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாத, எழுத படிக்க தெரியாத பாமரர்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? அதாவது ஒரு ஒரு ஓட்டு போடக்கூடிய சமுதாயத்தை 2 சமுதாயமாக பிரிக்கணும். ஒரு படித்த எஜுகேஷனலாக டெக்னாலஜி தெரிஞ்ச சமுதாயத்தை ஒரு பக்கம் ஒதுக்குங்க. படிக்காத பாமரர், கையெழுத்து கூட போட தெரியாத பாமரர்லேருந்து படிக்காத பாமரர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி, இது மாதிரி ஓட்டு இயந்திரங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம், இதுக்கு உங்களுக்கு சம்மதமாண்டு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் கேட்டு இதை உபயோகத்திற்கு கொண்டு வந்ததாக சரித்திரம் இல்லை. ஏனென்றால் மக்கள் தொகை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக சொல்ல வேண்டியதானே. கையில் குத்தி ஓட்டு போட்டு லேட்டாக சொல்வதனால இது அழிஞ்சு போகுதா? அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு ஓட்டு மிஷினை உள்ளே திணிப்பதற்காக, ஒரு டெக்னாலஜி மூலமாக ஓட்டை பறிப்பதற்காக ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஓட்டு மிஷினை உள்ளே கொண்டு வராங்க. வெளிநாட்டிலலாம் எல்லாருமே அறிவுத்திறன் உடையவர்கள். அவர்கள் தான் இந்த மிஷினை முத கண்டுபிடிச்சவங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டு இதில் பலவிதமான ஊழல்கள் செய்ய முடியும்னு எல்லா தரப்புலையும் பேசப்படவும் அவங்க ஆமாம் இந்த மிஷினை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. நம்ம ஆள் தூக்கி எறிஞ்சதை கொண்டாங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு நாம் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆகையினால் நாமளும் இப்போ அறிவியல் விழிப்புணர்வு நம்ம எல்லா சமுதாயத்திற்கும் வந்திருக்குதுன்னு நான் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் பூரா எல்லாரும் இந்த ஓட்டு மிஷினை பற்றி புகார் உங்கள் வாயிலிருந்து மேலே எழுப்பணும். எழுப்பினால் மட்டும்தான், அதாவது டெக்னாலஜியே எங்களுக்கு தெரியாது, அந்த டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் ஓட்டு போடுங்க, ஒரு சுவிட்சை மட்டும் அமுக்குங்க, ஒரு லைட் எரியும், ஒரு பிபி சவுண்ட் வரும், உங்கள் நபருக்கு, உங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னு நீங்கள் வாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்ககிட்ட நான் நினச்ச வேட்பாளருக்கு போயிடுச்சுன்றது எனக்கு எப்படியா தெரியும்? இப்போ நான் ஒரு செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன்,
எஸ்எம்எஸ் அனுப்புனா அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். அது உண்மை தானே? அப்போ நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஓட்டில் ஓட்டு போடுறேன், லைட் எரிஞ்சிச்சு, பிபி சவுண்ட் வந்துச்சு, யாருக்கு போய் விழுந்துச்சுன்ற ரிசல்ட் எனக்கு எப்படியா தெரியும்? ஆனால் நான் கையில் குத்தி அதை மடித்து அதை உள்ளுக்க பொட்டிக்குள்ள கண்ணாடி பொட்டிக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டுக்காரங்க மாதிரி உள்ளே விழுகுறதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு மனசு ஆறுதலாம். நம்ம நினச்ச வேட்பாளருக்கு உள்ளே போட்டோம், விழுந்துருச்சு, நம்மளே தான் குத்தினோம், உறுதியாக அவருக்கு போட்டது போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போயிருந்தாங்க முன்னாடி ஆரம்ப காலத்தில். இன்றைக்கி இந்த ஓட்டு மிஷினில் வந்து சுவிட்சு அமுக்குனா சவுண்டு வந்துச்சு, பீன்ற சவுண்டு வந்துச்சு, ஓட்டு போட்டாச்சு போங்கன்றாங்க. இதை மட்டும் அடையாளம் வைக்கிறது மட்டும் மாற்றக்கூடாதுன்னு நீங்கள் வைக்கிறீங்களே. அடையாளம் வைக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் வச்சு வர வேண்டியதானே? விரல வெட்டணும், ஒரு குத்தி ஒரு ஓட்டை போட்டு சிவப்பு ரத்தத்தை வர வச்சு அவங்க எனக்குள்ள சோடை உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போட விட மாட்டோம்னு அப்படி சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் அதே மாதிரி ரியலாக பண்ணுறீங்கள. ஏன் இந்த மிஷினில் மட்டும்? அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் ஓட்டு போடு மிஷின் எந்திரத்தை, அந்த பொட்டியை வெளிநாட்டுக்காரங்க கூட கண்ணாடி பொட்டியை தயார் பண்ணாங்க. அந்த கண்ணாடி பொட்டினா அங்கேருந்து வர்றது எம்டியாக இருக்கும், இங்கேருந்து போகிறது நிறைஞ்சு போகிறதும் நம்மளுக்கு தெரியும். உள்ளே நிறைஞ்சிருக்குன்னு குத்துனாலும் கூட அது உள்ள ஸ்கேல் போகிறது கூட தெரியும். நம்ம இந்தியாவில் உள்ள ஓட்டு போட்டி அப்படின்னா இரும்பில் தயார் பண்ணுவாங்க. உள்ளே ஏற்கனவே ஓட்டு போட்டே கொண்டுக்கிட்டு வர்றாங்களா, இல்லை இங்கேருந்து ஓட்டு போட்டாச்சுன்ட்டு இங்கேருந்து நிறைஞ்ச பொட்டியாக தூக்கி போகிறாங்களான்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அங்கேருந்து வரும்போது எம்டின்றதுன்னு தெரியாது, இங்கேருந்து நிறைஞ்சு போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவங்கது கண்ணாடி பொட்டின்றதுனால எம்டியாக வர்றது தெரியும், இங்கேருந்து நிறைஞ்சு போகிறதுன்னு தெரியும். அவங்க வந்து எதாக இருந்தாலும் பாமரர்களுக்கு முதல் கொண்டு புரியக்கூடிய வகையில் அங்கே தெளிவான முறையில் அறிவியல் நடத்துகிறாங்க. இது மாதிரி மிஷின்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்தியானுடைய ஓட்டு உரிமை ஜனநாயகம் மக்களுக்கு இருக்குது என்றால் உண்மையில் இந்த ஓட்டு மிஷினை தூக்கி எறிஞ்சிட்டு கையில் குத்தி போட வைத்தால் மட்டும்தான் இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து பாமரர்களும் ஓட்டு போட்ட குடியுரிமை ஓட்டு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த சமூக கருத்துக்களை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை அனைத்து வேட்பாளர்களும் நலன் கருதி இது நாள் வரைக்கும் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்ததும் கிடையாது, இவ்வளோ பெரிய வெற்றியும் சந்தித்ததே கிடையாது என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த புகார் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் வருது. யாராலும் செவிச்சிட்டாங்கன்னா காசு கொடுத்து செவிச்சிட்டாங்க, அந்த தேர்தல் அதிகாரியுடைய உதவி வச்சு செவிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த சொல்லு எலும்பிக்கிட்டே தான் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. நான் உதயசூரியனில் அமுக்குனா ரெட்டைலையில் வந்து விழுகுது, ரெட்டைலையில் அமுக்குனா உதயசூரியனில் போய் விழுகுது, அப்புறம் வேறு கட்சிக்கெல்லாம் போய் விழுகுது, அப்படிலாம் கோளாறு ஆகுதுல்ல இந்த மிஷினு, கேள்விப்பட்டிருக்கும்ல. இது நாள் வரைக்கும் திருட்ட அளவோடு செய்தார்கள். இன்றைக்கு அளவுக்கு மீறி செய்ததுனால தான் இன்றைக்கு என்னைய மாதிரி ஒரு பாமரன் கூட ஒரு மிஷினை செய்து இது மூலமாக ஊழல் பண்ண முடியும் 16 வழியில் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து விட்டீர்கள். இனிமேல் அந்த கம்ப்யூட்டர் மிஷினை அனுமதிக்கக்கூடாது. பொதுமக்கள் அனைவரும் அறிவியல் விழிப்புணர்வோட குரலை எழுப்பி இந்த ஓட்டுப்படும் மிஷினை ஸ்டாப் பண்ண வேண்டும். கையில் குத்தி ஓட்டு போடுவதே முறை என்று எல்லாரும் குரல் எழுப்ப வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். வணக்கம். தருமபுரி பிடமனரி.